ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இணைப்பு பாட பயிற்சி கட்டகத்தில் நம்ம 5th ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே டே 3 வரைக்கும் வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ டே 4 பார்க்கலாம். டே 4 பாருங்கள். போயம் நெவர் எவர், அதாவது நெவர் கிவ் அப், அதாவது நம்ம எந்த சூழ்நிலையும் நம்ம பின்வாங்கக்கூடாது. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதில் சக்சீட் ஆகணும், வெல்லணும், அதாவது வெல்லணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எந்த விஷயத்துலையும் நம்ம அவ்வளோதான் தோற்று போயிட்டோம்னு நினச்சிட்டு நம்ம பின்வாங்கக்கூடாது. அதை பற்றின போயம் தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, நேராக எக்ஸசைஸ்க்கு போயிடலாம். எவாலுவேஷன் பார்க்க போகிறோம். வாட் வில் ஹேப்பன் இஃப் த ஃபிஷர்மேன் ட்ராஸ் ஹிஸ் நெட் பேக் சூன். அதாவது ஒரு ஃபிஷர்மேன், அது மீன் பிடிக்கிறவர் ஒரு ஃபிஷர்மேன் அதாவது நெட் இருக்குல்ல, வலை, மீன் பிடிக்கிறதுக்காக வலையை விரிச்சிட்டு அவர் டக்குன்னு அந்த வலையை விரித்த உடனே எடுத்துட்டாருன்னா அவருக்கு மீன் கிடைக்குமா? கிடைக்காது இல்லையா? அதுதான் கேட்குறாங்க. வாட் வில் ஹேப்பன் இஃப் த ஃபிஷர்மேன் ட்ரா ஹிஸ் நெட் பேக் சூன். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிருக்கேன் பாருங்கள். த ஃபிஷர்மேன் ட்ராஸ் ஹிஸ் நெட் பேக் சூன். பேக் எழுதிருங்க. ஹி வில் நாட் ஹாவ் எனி ஃபிஷ். ட்ரா ஹிஸ் நெட் பேக். ஹி வில் நாட் ஹாவ் எனி ஃபிஷ். அதுதான் ஆன்சரு. அது ஃபிஷர்மேன் ட்ரா ஹிஸ் நெட் சூன். ஹி வில் நாட் ஹாவ் எனி ஃபிஷ். ஓகேவா? பார்த்து எழுதிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹூ வின்ஸ் த வேர்ல்ட் அட் த எண்ட். யார் லாஸ்ட் வரைக்கும் இந்த வேர்ல்டை, உலகத்தை வின் பண்ணுவாங்க, எந்த மாதிரி குணம் இல்லவங்கன்னு பார்த்தோம்னா செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இது வரைக்கும் தான் செகண்ட் கொஸ்டின். எ பர்சன் இஸ் ஏபிள் டு ஃபேஸ் த ஹார்ட்லெஸ் இன் லைஃப், ஹி வில் சக்சீட் அட் த எண்ட். ஓகேவா? ஹார்ட்லெஸ் லைஃப்னா என்னது? ஒரு கடினமான வாழ்க்கையையும் நல்லபடியாக ஃபேஸ் பண்ணி நம்ம முன்னேறினோம்னா அவங்க தான் லாஸ்ட் வரைக்கும் வின் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. A person is able to face the hardness in life, he will succeed at the end. ஓகேவா? செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இது வரைக்கும், at the end வரைக்கும். A person is able to face the hardness in life, he will succeed at the end. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் ஷுட் we do for achieving success. நம்ம சக்ஸஸை பெறுறதுக்கு என்ன மாதிரி விஷயம்னா பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்கள். இட் பி ஒர்க் ஆர் ப்ளே, அதாவது விளாட்றதா இருந்தாலும் சரி, வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, வி ஷுட் பி ஸ்ட்ராங், அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் ஷுட் நெவர் எவர் கிவ் அப், எந்த விஷயத்துலையும் பின்வாங்கக்கூடாது. நீங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க, விளையாடுவீங்க. ஓகேவா? நீங்கள் விளையாடுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு எக்ஸாம் பேப்பர், இல்லை ஒரு ஹோம்ஒர்க் செய்கிறதா இருந்தாலும் சரி, அதில் ஸ்ட்ராங்காக நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும். அது முடியல, கை வலிக்குது, இல்லை நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னு நம்ம பின்வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இட் பி ஒர்க், ஃபஸ்ட்டு இட் பி ஒர்க் வரும். இட் பி ஒர்க் ஆர் ப்ளே, வி ஷுட் பி ஸ்ட்ராங் அண்ட் ஷுட் நெவர் எவர் கிவ் அப். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். வாட் டஸ் த போயட் சே இன் த போயம். போயட் இந்த போயத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. போயட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த போயட் சேஸ் தட் வி ஷுட் நெவர் கிவ் அப் இன் லைஃப், வாழ்க்கையில் நம்ம பின்வாங்க கூடாது. அதை பற்றி தான் இந்த போயத்தில் சொல்லியிருக்காங்க. த போயட் சேஸ் தட் வி ஷுட் நெவர் கிவ் அப் இன் லைஃப். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின். வாட் வில் யூ டூ இஃப் சம் ஒன் ஃபெயில்ஸ். யாராவது தோற்று போயிட்டாங்கன்னா, ஃபெயில்ஸ் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாட் வில் யூ டூ இஃப் சம் ஒன் ஃபெயில்ஸ். அவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்லணும். அவங்கள நம்ம அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த தோல்வியிலேருந்து தள்ளி போகிறதுக்கு நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும். ஓகேவா? ஃபிஃப்த் கொஸ்டின். ஒன் ஷுட் ஃபீல் டிஸப்பாயிண்டட் வென் ஹீ இஸ் ஸ்லோ. அதனால் அவங்க அதை நான் ஹீனா அவனை பற்றி சொல்லியிருக்கேன், நீங்கள் ஷீ கூட போட்டுக்கலாம். வென் ஹீ இஸ் ஸ்லோ, அவங்க அதனால் ரொம்ப ஸ்லோவாக இருந்தாங்கன்னா, ரொம்ப டவுனாக இருந்தாங்கன்னா, வி ஷுட் கீப் மூவிங் அண்ட் லெஃப்ட் லைஃப் ஷைன் அண்ட் லெட் லைஃப் ஷைன். அவங்க லைஃப்பை ஷைன் பண்ணுறதுக்கு நம்ம முடிஞ்ச உதவியை செய்யணும். ஒன் ஷுட் ஃபீல் டிஸப்பாயிண்டட் வென் ஹீ இஸ் ஸ்லோ, வி ஷுட் கீப் மூவிங் அண்ட் லெட் லைஃப் ஷைன். ஓகேவா? ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டே 4 முடிஞ்சிச்சு. டே 5 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டே 5 பாருங்கள். த யூஸ் ஆஃப் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வித் த ஆக்சிலரி வேர்ப்ஸ் அஸ், ஆம், இஸ் அண்ட் ஆர் இஸ் அ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? ஆக்சிலரி வேர்ப்ஸ்னால் என்னது? ஆம், இஸ், ஆர்லாம் ஆக்சிலரி வேர்ப்ஸ். அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் இந்த லெசன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஹீ, ஷீ, இட், இஸ் ஈட்டிங், இதெல்லாம் நம்ம ஹீயை வெயிட் பண்ணி ஹீ இஸ் ஈட்டிங் ஃபுட் நவ், ஷீ இஸ் ஈட்டிங் ஃபுட் நவ், இட் இஸ் ஈட்டிங் ஃபுட் நவ், அந்த மாதிரி எழுதலாம். இது எழுதுறதுக்கு இடம் இல்லை. இப்போ ஆக்டிவிட்டி 1 என்ன சொல்லியிருக்காங்க? The teacher asked the students to read the table below and write some sentence. இந்த பேசேஜை வச்சு, அதாவது டேபிளை வச்சு நம்மளா சென்டென்ஸை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. I am going to office this evening. அந்த மாதிரி உங்களுக்காக முடிஞ்ச மாதிரி
நீங்கள் வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஆக்டிவிட்டி 1 பார்க்கலாம். The students are asked to write as many sentences as possible with diagram below by using different subject யூஸ் பண்ணி நம்ம இது செய்யணும். ஓகே, சப்ஜெக்ட்னா என்னது? ஹீ, ஷி, இட், ஐ, தே, வி அதெல்லாம் வந்து சப்ஜெக்ட். எக்ஸாம்பிள், மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ட்ராவலிங் பை பஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இந்த பாக்ஸை யூஸ் பண்ணி மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ட்ராவலிங் பை பஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை வச்சு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது பண்ண இல்லையா, வி ஆர் ஸ்விம்மிங் நவ், வி ஆர் ஸ்விம்மிங் நவ் அப்படின்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து தே ஆர் ப்ராக்டிஸிங் டென்னிஸ் நவ், they are practicing tennis now. My parents are living in this house at present. My parents are living in this house at present. He is working in this office. இந்த சென்டென்ஸ்லாம் இங்கே 1 2 3 போட்டு இங்கிட்டு எழுதிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 2 பார்க்கலாம். The students are asked to write the sentence and present continuous tense with the following diagram. ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பண்ணுவோங்க, he is eating food, he is riding the bicycle, they are, தேங்கிறது plural verb வரணும், they are drawing the picture. ஓகேவா? ஆக்டிவிட்டி 2க்கு நான் எழுதியிருக்கேன் பாருங்க. he is eating food, he is riding the bicycle, they are drawing the picture அப்படின்னு நீங்கள் அந்த கிடைக்கிற கேப்பில் எழுதிடுங்க. ஓகேவா? இப்போ ஆக்டிவிட்டி 3 பார்க்கலாம். இந்த கேப்லேயும் எழுதிடுங்க. ஆக்டிவிட்டி 3 பாருங்கள். The students are asked to refer the verb column and write 10 sentence யூஸ் பண்ணி 10 sentence வந்து யூஸ் பண்ணணுமா. ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து the students are sweeping the floor now. ஓகேவா? நான் அதே மாதிரி பாருங்கள், சென்டென்ஸ் யூஸ் பண்ணி 10 சென்டென்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். கீதா அண்ட் மாலா ஆர் லிவிங் இன் திஸ் ஹவுஸ் அட் ப்ரெசண்ட். செகண்டு, he is reading the book now. Third, we are eating food now. அடுத்து fourth one, Aslam is watching TV. Fifth one, Rifa is playing to a party tomorrow morning. அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நம்ம பேர் போட்டு கூட he, she அந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் எழுதிக்கலாம். இது 5 சென்டென்சஸ். நெக்ஸ்ட் 5 சென்டென்சஸ் பார்த்துக்கோங்க. she is working in the park, இல்லைனா she is working in the office next morning. I am walking on the road now. They are writing the examination now. He is riding the car at night. She is eating pizza tonight. ஓகேவா? இந்த மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் எவாலுவேஷன் பாருங்கள். The students are asked to write many sentences from the diagram given below. we, you ரெண்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணி இதை போடணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், வியை வச்சு we are singing song, we are singing song அப்படின்னு எழுதலாம். இல்லைனா you are singing song அப்படின்னு நீங்கள் நேராக எழுதிருங்க. ஓகேவா? we போட்டு are singing songs. பாருங்கள், இப்போ நான் எழுதியிருக்கேன் we are singing song எழுதியிருக்கேன். இங்கே you are singing song எழுதலாம். இங்கே பாருங்கள், we மட்டும் போட்டுட்டு உள்ளே இருக்கிறது அப்படியே எழுதியிருக்கேன். we are writing the examination tomorrow morning. நம்ம இல்லைனா you are writing the examination tomorrow morning. அதே மாதிரி இங்கேயும் you இல்லைனா we, you are playing the match next month, you are watching the TV now அந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டே 5 வரைக்கும் இங்கிலீஷ் முடிஞ்சிடுச்சு. டே 6 நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கிளிக் பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.